இதே முறையில் நாம் செய்து கொடுத்தோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் சுவையான பட்டர் பிஸ்கட் செய்வதற்கு 3/4 கப் வெண்ணெய், 1/2 கப் ஜீனி, 2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு. நாம் பட்டர் குக்கீஸ் செய்வதற்கு ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்ணெயை 2 மணி நேரத்திற்கு முன்பே எடுத்து வைத்து விடலாம். இந்தளவு நன்றாக ரூம் டெம்பரேச்சர் வரவும் பட்டரை அடித்து எடுத்து விடலாம். நாம் 1/2 கப் ஜீனியை நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியை இந்த அளவு நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். முதலில் நாம் பட்டரை நன்றாக அடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டரை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பீட்டரால் பட்டரை நன்றாக அடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் இந்த அளவு நன்றாக நிறம் மாறும் வரை அடித்த பின் வெனிலா எசன்ஸை சேர்த்து விடலாம். எசன்ஸ் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்த பின் பொடித்த ஜீனி, தூள் உப்பை சேர்த்து விடலாம். நாம் பொடித்த ஜீனியை சேர்த்து விடலாம். ஜீனி சேர்த்த பின் தூள் உப்பு சிறிது சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி சேர்த்து வெண்ணெயுடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் மைதா மாவை சேர்த்து விடலாம். இந்தளவு ஜீனி வெண்ணெயை மிக்ஸ் செய்த பின் மைதா மாவை சலித்து சேர்த்து விடலாம். மைதா மாவை சேர்த்து விடலாம். மைதா மாவுடன் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து விடலாம். மைதா மாவு, பேக்கிங் பவுடரை நன்றாக சலித்து வெண்ணெயுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவை வெண்ணெயுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்து தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் தெளித்து விடலாம். நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சிறு உருண்டைகளாக உருட்டி நடுவே ஃபோர்க்கால் இப்படி ப்ரெஸ் செய்து விடலாம். அனைத்து மாவையும் இப்படி உருட்டி எடுத்து விடலாம். நாம் ஒரே அளவு உருண்டைகள் செய்தால் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நாம் ஃபோர்க்கால் இப்படி ப்ரெஸ் செய்யும் போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அனைத்து உருண்டைகளையும் ரெடி செய்த பின் ட்ரேயில் அடுக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு அனைத்து குக்கீஸ்களையும் ரெடி செய்த பின் கேக் ட்ரேயில் அடுக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவனை 10 நிமிடம் ப்ரீஹீட் செய்த பின் ட்ரேயை வைத்து விடலாம். நாம் கேக் ட்ரேயில் சிறிது பட்டர் தடவி குக்கீஸை அடுக்கி விடலாம். பட்டர் ஷீட் இருந்தால் நாம் அது விரித்தும் அடுக்கி விடலாம். குக்கீஸ் நன்றாக எழும்பி வருவதால் நாம் சற்று இடைவெளி விட்டே அடுக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு ட்ரேயில் அடுக்கிய பின் அவனில் வைத்து எடுத்து விடலாம். நாம் ப்ரீஹீட் செய்த அவனில் 10 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிடம் ஆகிவிட்டது. குக்கீஸ் அருமையாக ரெடி. நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் குக்கீஸ் அருமையாக ரெடி. நாம் கடைகளில் வாங்கும் பட்டர் குக்கீஸ் போலவே மிக சுவையாக இருக்கும். இதே முறையில் நாம் செய்து கொடுத்தோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 10 நாள் வரை அருமையாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நம் கடைகளில் வாங்குவதை விட வீட்டிலே இப்படி குக்கீஸ் செய்வது அருமையாக இருக்கும். நம் குக்கரிலும் இதே போல் அருமையாக செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பட்டர் குக்கீஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.